உன் புருஷன் வேற யார்கிட்டயாவது பேசுதானான்னு பார்த்தேன். உன் புருஷன் வேற யார்கிட்டயாவது பேசுதானா? வேற யாரும் வேலையாவது அனுபவிச்சு மடங்கிட்டானா? எதற்காக அவன் நம்மகிட்ட பேசல? நம்ம அவனை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கமே. அவன் அடைக்க வேண்டிய கடன் ரொம்ப இருக்க, பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியிருக்க. இவனை இப்படி விட்டுட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நீ புலம்புதியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. அத்தானு நீதானே, சட்ட பொத்தானு நீதானே. நீங்க நாகப்பட்டினமா? அவனுடைய மனசுல வேற ஒரு நட்பு இருக்குன்னு நீ நினைக்கிற. அதனால அவன் உள்ள வந்து மாறிடுது. அந்த மனதை திருத்தி உன் பக்கத்துல இழுத்து கொண்டு வந்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா. கால் வந்துடுவான். பாத்தியாடா கோவாலா? வரலாம். இந்தா பௌர்ணமி அன்னைக்கு அவன் போட்டோவை கொண்டு வா. ஜெயிச்சு தார வெற்றியாக்கு. என்ன நல்லா பணம் கிடைக்கும், மகிழ்ச்சியா போ. கர்மசாமிக்கு ஆமா. அடுத்த கல்யாணம் தகுந்தவா யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்கன்னா நாகப்பட்டினம் எல்லை. திருமணம் தகுந்தவாக பிள்ளைகளுக்கு திருமணம் தகுந்தவா கேட்டு வந்திருக்கியா? முன்னாள் வந்து உட்காருமா. வீட்டு அருகில் ஓடை எதுவும் இருக்குதா? அதை தாண்டி போனா எதுவும் கோயில் இருக்கா? இருக்குதா? அந்த பக்கத்துலயும் கொஞ்சம் சொந்தக்காரங்கள்லாம் இருந்தாங்களா? இருந்தாங்களான்னு கேட்டேன், இருக்காங்களான்னு கேட்கல. இருந்தாங்களா? அவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? சரி, இப்ப நீ இருக்கிற இடம் வீடு சம்பந்தமாக சில வாக்குவாதமும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கணுமே. இருக்கா? போலீஸ்ல போய் புகார் கொடுக்க உன்னை யாராவது தூண்டுறாங்களா? கால விட்டுவான். அண்ணா ஜோமா இருக்கேடா. ஓகே. அந்த இடத்து பிரச்சனையை நீக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? அந்த பணம் உனக்கு வந்து சேரும், இடத்து பிரச்சனையும் தீரும். ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஜெயிச்சிடும். போ, நல்லா இருக்கு, ஓடு. திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா திருமணம்? வாங்க தம்பி, நீங்க மாலை போட்டு கனி கொடுத்துட்டீங்களா இல்லையா? நீங்க அங்க போய் நில்லுங்க. வேற நாகப்பட்டினத்தில் தொழில் சம்பந்தம். நீங்க எந்த ஊரு? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தீங்களா? வாங்க காரணம். கனி கொடுக்காதவர்கள் யாரும் உத்தரவுக்கு முந்தக்கூடாது. அண்ணாச்சி, இது யாரு? சபா. அது யாரு? வாடா தம்பி, சும்மா இருக்கியா? பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், வீடு முழுக்க கடனா இருக்கு. உண்மையா இல்லையா? எவ்வளவு உழைத்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் உங்க மனசுல இருக்கு. இந்த கடன்கள் பெறுவதற்கு எவனும் மந்திரமாயா பண்ண முடியும்? செய்வன வைக்க முடியுமா? உடல்நிலைகளுக்கும் தொழில் தடங்களுக்கும் கூட செய்யலாம். ஆனா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி கடாட்சங்கள் குறைவு. ஆனால் இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு வேண்டிய வழிகளை உருவாக்கி உங்களை ஜெயிக்க வச்சுட்டாரு. வேற என்ன வேண்டும்? எல்லாரு கையிலையும் பணம் வந்த பிறகு குணம் மாறுது. இந்த பிள்ளைங்கள்லாம் ஒற்றுமையா வருவாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உன் ஊர் எல்லையில மாரியாத்தா இருக்காளா? இருக்கிறாங்களா? ஒன்று கால் விட்டுவாங்க. பருவம் என்னும் காற்றிலே ஒரு பிள்ளை நட்பால பாதிக்கப்பட்டு குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்துல நடக்கும். இன்னொரு பிள்ளை காசு பணத்துக்காக குழப்பத்தை உருவாக்கி வெற்றி இல்லாம வேதனைப்பட்டு கிடக்கும்.
இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பெரியோர்களை மதிக்கக்கூடிய குணம் அவங்க உள் மனதுக்குள்ள இல்லை. இந்த பிரிவுக்கு காரணம் செய்வனைகளாக இருக்கலாமா என்ற எண்ணம் உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிறது. நடந்தது உண்மைதான். இதை மாற்றி உங்க பிள்ளைகளை ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா ஜெயிக்க வச்சு தார. பணம் நான் தந்துட்டேன். உள்ள பாரு, உள்ள பாரு. நினைக்கிற பணம் உனக்கு வந்து சேரும். பிறகு பார்த்துருவோம். ஓம் வாப்பா, நல்லா இருப்பா, மகாசக்தியா இருப்பா, புண்ணியமா இருப்பா. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக, யாருக்கு உடல்நிலை சம்பந்தமா பாதிக்கப்பட்டது? யாரு? பொண்ணுக்கு வேலையா? உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யாரு? நாகப்பட்டினம். என்ன செய்யுது? வாங்க அக்கா. உங்களுக்கு எந்த ஊரு? எந்த ஊர் உங்களுக்கு? பூம்புகார் நாகப்பட்டினத்திலேயே சேருது. அது வேற. பட்டினத்தாருக்கு திருவிழா நடத்துவாங்க, அந்த ஊர் தானக்கா? எனக்கு தெரியும்ல. உங்களுக்கு எந்த ஊரு? நாகப்பட்டினம். 1 2 3 4 5 6 7. நீ கேட்கறதுக்கு பதில் என்ன வேணும்? என்ன செய்து பிள்ளைக்கு? அதனால்தான் நான் உடல்நிலை சரியில்லாதவங்களை பத்தி கேட்க வந்தவங்க நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் அவன் வாக்குமூலம் தெரியுதுக்கு தான் சொன்னேன். இன்னும் ஒரு முறை கால் வாக்கால் நடக்க வைக்கிறேன். வரலாம். இன்னையிலிருந்து 3வது மாதத்துல பிடிச்சு எந்திரிச்சு நிக்க வைக்கிறேன். அப்படி படிப்படியாக நடக்க வச்சு உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை ஜெயிக்கிறேன். அவனை பத்தி இப்போதைக்கு என்கிட்ட பேச வேண்டாம். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். அவனை காப்பாற்றி தரேன். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா கர்மசாமி? மயிலாடுதுறை. யாருப்பா? மயிலாடுதுறை. நாகப்பட்டினம் உத்தரவு இன்னைக்கு. மயிலாடுதுறையா? நாகப்பட்டினம் பிறகு கூப்பிடுறேன். மயிலாடுதுறை. மயிலாடுதுறையா உங்களுக்கு? வீடு சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன வீடுக்கு? வரலாம். யார் அது? அப்படியா? வா. ஒரு கல்ல 2 மகன் அடிச்சு வெளியே ஊற்றிடுங்களா? செல்லு ஆன் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணிக்கலாம். நீ யாரடா தம்பி? கோர்ட்டுக்கு போயிருக்கா? இது வர போகக்கூடிய சூழ்நிலை வரும்னு சாமி சொல்லி, அதுல பிரச்சனை இல்லாம காப்பாத்தி நிறுத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? 2 பேர் உனக்கு எதிரியா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உனக்கு டிஃப்ரெண்டான நிலைகள்ல குழப்பத்தை உருவாக்கி தெளிவுபடுத்தாம இருக்கிறான். ஆனா பத்திரங்கள்ல அவங்க பக்கத்துல சாதகமாக இருக்கு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். புரியுதா உனக்கு? அதிகாரிகளும் அதனால உன் உரிமையை வாங்கி தந்தா போதுமாடா? கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி கேட்போம், 11 பார்ப்போம். உன் முன்னாடி இங்க இருக்கா? வாயை குறைச்சாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதனால்தான் பிரச்சனை வருது. பக்கத்துல வா. இந்த கனியை கொண்டு வீட்டுல வச்சு கும்பிடு. 3 மாதத்துல உன் இடத்தை செம்மையாக்கி உனக்கு வெற்றியாக்கிட்டாரு. பணம் வந்திருக்கேன், வருமானம். நீ கால் வந்துட்டு வா. அப்ப எப்ப மாமா வாங்கிட்டா? மாமா பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? என்னைக்கு அனுப்பலாம் வெளிநாட்டுக்கு? வர புரியல.
2 மாதத்துக்குள்ள உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். போர் நடக்காத ஊரா பார்த்து அனுப்பி. என்னடா எல்லாம் தயார் பண்ணி தந்தா போகும்ல. ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னால ஏற்பாடு பண்ணி குழப்பம் நடந்துச்சா, காலில் விட்டு வா. தம்பி யாரையும் லவ் பண்ணிருக்கேடா? அப்பா உண்மையை கேட்கலாமா? நல்லபடியா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்போ செகண்ட் லவ் யாரோ ரெடி பண்ணியிருக்கியா? இல்லை, இப்போதான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். செட் ஆகலை, கால் வந்துட்டோம். சரி இருக்கு, பருவம் பல வேலை செய்யும். உலகே இருக்கு. யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டு ஏமாந்தா தவிர புத்தி வரும் கேட்டியா? சரி, சரக்கு அடிப்பியா? முன்னால அடிச்சியா? ஆப் அடிச்சியா? புல் அடிச்சியா? லேசா அடிப்ப. பீர் அடிச்சியோ? கெடிகார பேலாம் இருக்கிய. இனிமே குடிப்பியா? நீ குடிக்க மாட்டேன். 1 2 3 4 வைகாசி 22க்கு மேல உன்னுடைய தொழில் உயரும். வெளிநாடு சம்பந்தமான வெற்றி கிடைக்கும். இந்தா ஜெயிச்சு வா. நல்லா இருக்கு. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அவர் வேணா வரட்டும். நல்லா இருக்கு, போயிட்டோம். சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. மயிலாடுதுறை நிறையான தொழில் வருமானம் வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? பாக்கா. ஓம் அங்காளம்மன் வாராளே, எங்க இருக்கா? வீட்டுல இருக்காளோ? காலில் வந்துட்டு வா. உன் கூடவே வந்து நிக்கிறாளே, அதான் கேட்டேன். கேட்டாச்சுன்னா உட்கார வேண்டியதானே. 10 பேர் நிக்கிற இடத்த அடைச்சு நிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யாரு என்ன மாயத்தை செஞ்சாங்களோ, என் வீட்டுக்குள்ள யாருக்குமே தொழிலும் அமைய மாட்டுக்கு, பணமும் கிடைக்க மாட்டுக்கு, ரொம்ப மனவேதனையா இருந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதி இல்லைன்னு சொல்லி புலம்புறீங்களேன், உண்மையா? கால் வந்துட்டாங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னம்மா வேணும் வேற? வேதனை தான் வாழ்க்கை என்றால் பணத்தை வாங்கி தரேன், கடன் படாம காப்பாத்துறேன். ஆனா உன் பையன் வந்து போற போக்கு சரி கிடையாது. நான் பாடுற பாட்ட கடைசியில் உள்ள வார்த்தையை மட்டும் பாடுவேன். என்ன? ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரமும் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மகன் தந்தான் யாரிடம் சொல்ல. உன் பையனுடைய நட்பும் பழக்க வழக்கமும் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக போய் முடியும். புரியுதா உனக்கு? அந்த பழக்கத்திலிருந்து அவனை வெளியேக்கணும். சில பேர்கள் அவனை திசை திருப்பி ரூட்டை மாத்திக்கிட்டு இருக்காங்க. மாத்தி தாரேன், இந்த அப்படி வந்துடும். ஆனா பணம் தந்திருக்கேன் பாரு, ஜெயிச்சு வா. நல்லாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் நினைச்சது மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்கு வாழ்க்கை அமையணும்? சரி, சந்தோஷமா கால் விட்டுவான். அம்மா திருநாகம் வருது, யாரு கேட்டு பார்க்க. இந்த அம்மா தப்பா வந்திருக்காங்களா? ஏக்கா உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் அவங்க வயது 2 வயசா உனக்கு? 1 2 3. பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? இருக்கா? காலம் நீங்க யாரும் பேசக்கூடாது.
சப்போர்ட் பதில நீ காப்பாத்துறியா? அப்போ கால் வந்துட்டு வா. குண்டம் என்ன வேணும்? உட்கார், கண்ணை முடிக்கா. என்னன்னு கேட்போம். உனக்கு போக மாட்டுக்கு என்ன விஷயம்? ஏக்கா, நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? புற்று சம்பந்தமான கோயில் இருக்காங்களா? போய் கும்பிட்டு இருக்கியா? கும்பிடல, ஆனா தெரியும் இருக்குன்னு. பரவாயில்ல, கால் வந்துட்டு வா. ஜூஸ் வச்சிருக்கீங்களா? நீங்க குடிக்கிறதுக்கா? சாமி, உழைப்பு ஒருத்தனுக்கு உணவு ஒருத்தனுக்கு. நல்லா இருக்குண்ணா. கேட்டீங்களா? என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? பக்கத்துல வா. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். அதற்கு பிறகுதான் கல்யாணமும் நடக்கும். உன் குடும்பத்துக்கு பொருத்தமான வாழ்க்கையை அமைச்சுட்டார். நல்லா வெற்றி உண்டுட்டா. இந்த பணம் நல்லா. கர்மசாமிக்கு தஞ்சாவூர், கர்மசாமிக்கு தஞ்சாவூர். என்னடா பிள்ளை குட்டிகளோட வந்திருக்கியே? வா, கால் வந்துட்டு வா. பாரு, மாட்டிக்கிடுவான். கேட்டு பாப்பான். உனக்கு தஞ்சாவூரா? 40 வருடத்துக்கு முன்னால உங்க அப்பா ஆத்தா வாழ்ந்த ஊர் எந்த ஊருடா? எந்த இடம்? கால் வந்துட்டு வா. எலி தஞ்சாவூர் அண்ணாச்சி, அப்படியா? காலில் என்னடா? சிலதான் ஆஃப் பண்ணிக்கா. 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமாக நஷ்டங்கள், நிலையான வேலையை பார்க்க முடியாத மனக்குழப்பங்கள், உடல் பாதிப்புகள், இவைகளெல்லாம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கும். செய்வனைகள் யாருமே வைக்கவில்லை. இதெல்லாம் கிரகங்கள் படி உனக்கு நடந்த உண்மை சம்பவம். அதனால வீணாக யாரையும் செய்வனை வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தவறான ஒரு கூற்று. இப்போ உன்னுடைய குடும்பத்துல கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. அதே மாதிரி வருமானத்துக்குரிய வழிகளில் அடிக்கடி நம்மளை வேலைக்கு போக விடாத அளவுக்கு மனது குழப்பமடைந்து கொண்டே இருக்கும். அந்த நிலைகள் மாறக்கூடிய நல்ல நேரத்தை நான் கொடுத்து வாழ வச்சா போதும்ல. கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? பணம் வந்துட்டா போதுமே. அப்பா அம்மா பத்தி கேட்காத. உன் கடனை தீர்த்து தரேன், உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன். அப்பா அம்மா பத்தி கிட்ட நான் 4 வார்த்தை சொல்லுவேன், நீ மூஞ்சிட்டு போற. வேண்டாம், பக்கத்துல வா. வேற உனக்கு என்ன வேணும்? உண்டு, இந்த வருஷமே கிடைக்கும். இந்த படிச்சு வச்சு நல்லா இருக்கும். சாப்பிட்டு போங்க. கடற்கரை ஓரம். என்னப்பா கடற்கரை ஓரம் எங்க இருக்கு? தஞ்சாவூர் மாவட்டத்துல. இந்த பணம் கிடைக்கும், திறந்துக்கலாம். கடற்கரை ஓரம், கடற்கரை ஓரம். தஞ்சாவூர்ல கடல் எங்க இருக்கு? அப்படியா? பேராவூரணி கடற்கரை ஓரமா? வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. வணக்கம்டாச்சி, சும்மா இருக்கீங்களா? கால் வந்துட்டாங்க. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கனகத்தில் வருவது தான் நீதி. உட்காருங்க.
நீதியை பத்தி பேசுதானே, நீதிமன்றத்துக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? கோர்ட் வாசலுக்கு என் குதிரை போகுதே, என்ன காரணம்? கோர்ட் வாசலுக்கு குதிரை போகுது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். என்ன வேண்டும் உங்களுக்கு? கண்ணை முடிக்காங்க, ஒரு தடவை கால் வந்துட்டோம். கருசாமி என்ன இப்படி காட்டுறீங்க? வேண்டாம், யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா.